ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஹோண்டாவோட SP160, அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூனிகார்ன் 160 பார்த்தோம். அதே இன்ஜின் தான், பட் இங்கே ஃபீச்சர்ஸ்லாம் மாறுது. என்னென்னலாம் மாற்றங்கள் இருக்குது ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிளாக் எலமெண்ட் வந்து அழகாக ஆட் பண்ணியிருக்காங்க. க்ளாஸியாக இருக்குது, கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட பிராண்டிங் வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார் லைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அண்ட் டர்ன் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. பட் இது வந்து எல்இடி கிடையாது, நார்மல் ஹாலோஜன் தான். ஹெட்லைட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து எல்இடியில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி பிராண்டிங்கே கொடுத்துருக்காங்க. ஹை பீம் லோ பீம் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஐபீம் போட்டிருக்கிறதுனால இப்போ அதனால கீழே லைட் எரியுது, இல்லைனா இது மட்டும் தான் எரியும். ஸோ ஐபீம் ரோ பீம்ட்டு ரெண்டாக ஸ்பிட் பண்ணி நல்லா ஒரு கன்சோல் வந்து இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல வந்து வந்திருக்கு. ஃப்ரண்ட் டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80/100 17 இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 276 mm பெட்ரோல் டிஸ்க் பிரேக்கும் வந்திருக்கு. இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் வந்திருக்கு. ஸோ அந்த ஏபிஎஸோட பிராண்டிங் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பெரிய ஒரு டிஸ்க் பிரேக் வந்து வந்திருக்கு. கேலிபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நிசின் கேலிபரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நிசின் கேலிபர். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டரும் இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கான்ட்ராஸ்டான ஒரு கிளாசி பிளாக் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பெயிண்ட் ஸ்கீமுக்கு வந்து ரொம்பவே நல்ல அட்ராக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 cc. ஸோ சேம் யூனிகார்னில் இருக்க அதே இன்ஜின் தான். ஆனால் பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13.2 PS பவர் இருக்கு. அண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 14.5 Nm டார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிவர் வந்து சிங்கிள் இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் போர்ஷன் ஃபுல்லாமே வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட அனதர் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வர வண்டிகள் எல்லாமே உங்களுக்கு அந்த கிக் ஸ்டார்ட்டே கொடுக்குறது இல்லை. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 177 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறினீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அடி வாங்காது. ஏன்னா ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சொல்லலாம். 177 இருக்கு. அண்ட் இன்ஜின் கவுலிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃபேக்டரி ஃபிட்டடாகவே வந்திருக்கு. இந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து அழகாகவே கொடுத்துருக்காங்க. கீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா பிராண்டிங் வந்து அழகாக இங்கே கொடுத்துருக்காங்க, கான்ட்ராஸ்டாக இருக்குது. அண்ட் ஒரு ஸ்பேர் கீ பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ரெட் கலர்லேயே, ஒன்று வந்து நார்மல் கீயை வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீ வந்து இங்கே போடுற மாதிரி இருக்குது. ஹோண்டா பிராண்டிங்கும் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ கீ ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் வந்து போகுது. ஸோ ஏற்கனவே சொன்ன ஹசார் லைட் வந்து இந்த வண்டியில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் வந்து ரெண்டுமே இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஜிபிளாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா வியூவிங் ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்பீடோமீட்டர் வந்திருக்கு, இங்கே டைம் கொடுத்துருக்காங்க, இங்கே ஆர்பிஎம்கான மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக எந்த கியரில் இருக்கும்ன்றது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூல் இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ ட்ரிப் ஓடி இருக்கு, ஏ ட்ரிப் பி அது தெரிஞ்சுக்கலாம், டோட்டல் கிலோமீட்டர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ், அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது ஆப்ஷன் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ்க்கான பிளிங்கிங் லைட்ஸ், டர்ன் இண்டிகேட்டர், நியூட்ரல். வண்டியோட டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் இருக்குங்க. டிசைன் பாருங்க, மேலேருந்து பார்க்கும்போது ஒரு யூனிக்கான டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி கவுலிங் க்ராஸாக வந்திருக்கு. கால் வச்சு எடுத்து ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டர்ஸ் இருக்கு. அண்ட் கோல்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான ஒரு டிசைன் எலமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து E20 பெட்ரோல் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனால் வந்து E20 பெட்ரோல் இந்த வண்டியில் சப்போர்ட் இருக்கு. டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் கலர் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட கலரே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர்ல் டீப் ப்ரௌன் கிரே, அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேங்க்ல சைடில் டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோண்டா பிராண்டிங் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கரிங் வந்து அழகாக இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி கலர் கான்ட்ராஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் குஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சேஃப்டிக்காக தான், இன்கேஸ் வண்டி கீழே ட்ராப் ஆனாலும் வந்து அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்டன்ஸோட இதெல்லாம் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம்கான ஸ்விட்ச், இங்கே வந்து இங்கே பாஸ் பட்டனுக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, டர்ன் இண்டிகேட்டருக்கான ஸ்விட்ச், இந்த ஆரனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் பேர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக ஒரு பிளாக் எலமெண்ட் வந்து இங்கே ஃபுல்லாமே ஆட் ஆயிருக்கு. கிளாஸியாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா அட்டென்ஷன் டீட்டெயில்டாக. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கான ஆயில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்னால் இது வந்து நிசின் கேலிப்பரோட கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் வந்து இந்த வண்டியில் வருது, ஒரு நல்ல விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்துருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஹசார் லைட்கான ஸ்விட்ச் இருக்குது. ஆன் பண்ணால் பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஹசார் லைட் இருக்குது. இங்கே வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கான ஸ்விட்சை வந்து கொடுத்துருக்காங்க.
சீட்டு க்ளோஸ் அப் லுக்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஃபேக்டரி ஃபிட்டடில் இந்த மாதிரி ஒரு குஷனிங்கான ஒரு சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒரு கர்வியாக இருக்குது. 2 பேர் வந்து தாராளமாக இதில் வண்டியில் கம்ஃபர்டபுளாக போகலாம். ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 160 செக்மெண்ட்டில் யூனிகார்னுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த SP 160ல் வந்து சீட் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க ஹோண்டா. இங்கே சீட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 796 mm இருக்குது. ஸோ சீட் ஹைட்டும் வந்து லோவராக தான் இருக்குது. 800 mm கூலாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப மீடியமாக இருந்த ஆள் கூட வந்து ஈஸியாக வந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எஸ்பியோட பிராண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஒரு க்ரோம் ஃபினிஷிங்கில். அண்ட் இது வந்து 160க்கான பிராண்டிங் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேசிவாக பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் 130/70 17 inch டியூப்லெஸ் டயர்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு வைடான டயர் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்கு. நல்ல விஷயம். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS டிஸ்க் பிரேக் பெடல் டிஸ்க் இருக்குது. அதே போல் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதுவும் பெடல் டிஸ்க் தான். அண்ட் சைஸ் பொறுத்த வரைக்கும் 220 mm வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்லலாம் காம்ப்ரமைஸ் பண்ணல. இந்த வண்டியோட ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோனோ ஷாக் அப்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ ஹோண்டாவோட யூனிக்கான அந்த ஷாக் அப்சர்ஸ் செட்டப் வந்து இங்கேயும் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. உள்ள கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ரெட் கலர்லேயே வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விங் ஆர்ம் வந்து இந்த இடத்துல பிளாக்ல இருக்குது. ஸ்விங் ஆர்ம்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட டயர் ப்ரெஷர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணோம் டீட்டெயில்ஸ் வந்து அழகாக ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் இந்த இதில் கொடுத்துருக்கிற டயர் ப்ரெஷர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வண்டியில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து சாரி கவடை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நிறைய வண்டியில் இது வந்து எக்ஸ்ட்ராவாக வருது, இதில் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். பேக்கில் வந்து ஸ்டாண்டு பில்லியன் ரைடர்ஸ்க்கான ஸ்டாண்டும் வந்து நல்லா ரப்பரைஸ்டு குஷனிங்கில் வந்து நல்லாவே வந்திருக்கு. எக்ஸாஸ்ட் பைப் வந்து இப்படி வந்துட்டு நல்லா மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா கேப் இருக்குது. ஸோ வெயிட் ஏற்றும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மோனோ ஷாக் அப்சர்ஸ் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த மேலே எக்ஸாஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷிங் வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரியரில் கிராப் ரயில் அதாவது கைப்பிடிக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டான ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மேட் கிரே ஃபினிஷிங் ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து பாருங்கள் சீட் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அண்ட் ரியர் போர்ஷனோட லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா LED செட்டப் தான். ஃப்ரண்ட்லேயும் வந்து LED, பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா LED லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா ஸ்போர்ட்டியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா பிராண்டிங், நம்பர் பிளேட்டுக்கான லைட்டு, இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர், டர்ன் இண்டிகேட்டர்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து ஆலஜன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த LED வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகுது. நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல வந்துருக்குங்க. ஸோ வண்டியோட ரியர் போர்ஷன் லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கிடைக்குது. வண்டியோட அடங்கிற ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து இன்டேக் ஏற்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன டிசைன் இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு ஏர் வந்து இன்டேக் ஆகும். இந்த ஏர் இன்டேக் ஆகிட்டு எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. எஸ் பாருங்க இந்த இடத்துல. ஸோ ஏர் இன்டேக் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோடைனமிக்லாம் வண்டி வந்து நல்லாயிருக்கும். ஆமாம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் ஷாக் அப்சர்வர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. இங்கே வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இதில் தான் உங்களுக்கு நம்பர் பிளேட்டும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வந்துடும். நண்பர்களே, மொத்தத்தில் இந்த ஹோண்டா SP 160 ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி பைக்காக இருக்குது. அதே போல் ஒரு ஸ்டைலிஷாகவும் ஸ்போர்ட்டியராகவும் கொடுத்துருக்காங்க. யூனிகார்னுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து LED லைட்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துருக்கு. அதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டல், அதில் அனலாக், இதில் ரியர் டிஸ்க் இருக்குது, அதில் டிஸ்க் கிடையாது. விலை பார்த்தீங்கன்னா இது ஆன் ரோட் 1,50,000 வருது. அது கிட்டத்தட்ட சேமாக தான் வருது. ஸோ உங்களோட சாய்ஸ் தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்களும் ஹோண்டா பைக் ஸ்கூட்டர்ஸ் பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறாங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.